டனாக்கின் கோட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் ஓகே கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானிசாகருக்கு தாங்க வந்திருக்கோம். பவானிசாகரில் இருக்கக்கூடிய நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறத விட பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ தான் ஒரு 5 மணி டைமில் அப்படியே கம்மியாக இருக்குன்னு வரீங்களே, வெயில் வந்து அப்படியே மெதுவாக அடிக்குது. இன்ஜினில் இப்போ வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு தோட்டத்துக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி போய் குளிச்சுருவோம். குளிச்சுட்டு அப்படியே இப்போ இந்த சம்மர் சீசனில் டேம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிட்டு, அப்புறம் டனாக்கின் கோட்டை வந்து அப்படியே மெதுவாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இதான் மக்களே, நம்ம போய் இப்போ குளிக்க போகிற ஸ்பாட்டை காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், பவானிசாகர் டேம் வந்து இப்போ சம்மரில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுங்க. ஸோ இதான் நம்ம அந்த காலத்தில் வந்து, அந்த காலத்தில் இல்லை, நான் பிறந்த வீடு அந்த காலத்தில் இல்லைங்க. பாருங்கள், இப்போ வந்து வீடு வந்து சுத்தமாக இடிஞ்சிருச்சு. இன்ஜின் சவுண்டில் அதிகமாக கேட்காது. பாருங்கள், நம்ம இங்கே தான் வந்து குளிக்க போகிறோம். வாங்க போய் குளிப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குளிச்சாச்சு. வீட்டிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலைங்க. ஸோ அதனால் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸே வந்து போட்டாச்சு. இன்னும் தலை மட்டும்தான் காயில். அது அப்படியே போக ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த சம்மர் சீசனுக்கு எப்போவுமே தண்ணி இறங்குனா இங்கே வந்து எள்ளு செடி போடுவாங்க. ஸோ நம்ம அப்சி வந்து ஓட்டு வச்சுருக்கப்பில் வருங்க. இது வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இன்னும் தட்டலிங்க. இது வந்து காஞ்சது. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் எடுத்துக்குவாங்க. எடுத்து கொண்டு போய் சந்தையில் அங்கே இங்கே விற்கும்போது, இப்போ எண்ணெய் ஆட்டுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. அதையே மக்களே பாருங்கள், நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே கீழே கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி இறங்கிட்டே இருக்கிறதுனால இன்ஜின் வந்து, இப்போ இங்கே இருக்கிற இன்ஜின் வந்து தண்ணி எது வரைக்கும் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த பொம்மை தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் ரோடு. அந்த ரோட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா டேம் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகாது, தண்ணி வந்து எடுத்து விட்ருவாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால இங்கே பாருங்கள் தண்ணி எங்கே போயிருக்குன்ட்டு. ஸோ ரோட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணி இப்போ வந்து கீழே போயிருக்கு. தண்ணியோட நீர்மட்டம் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால இன்ஜினெல்லாம் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. இப்போ கொண்டு போன ஓசை தான் இப்போ கீழே கொண்டு போய் அந்த இன்ஜின் வச்சு அங்கே ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டு, அதில் இந்த பைப்பில் அந்த இடத்துக்கு இப்போ நம்ம குளித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தண்ணி ஏறி அங்கேருந்து இன்னொரு இன்ஜின் வச்சு மேலே தோட்டத்துக்கு போகுதுங்க. ஸோ 2 இன்ஜினுக்கும் கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கு மேலே 10 லிட்டரு கணக்கு. ஒரு 2000 ரூபா ஒரு டைம் தண்ணி கட்டினா 2000 ரூபா போகுங்க. வாரத்தில் ஒரு 2 டைம் கட்டிடுவாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ எள்ளு செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மேலே கட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து காஞ்ச எள்ளு செடி. இப்போ வந்து அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற எள்ளு செடி பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே நம்ம கீழே போகலாங்க. கீழே போயிட்டு அந்த குட்பால்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து தண்ணி வந்து மேலே ஏறும். அது என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு நாள் கொண்டு போய் நம்ம இன்ஜினெல்லாம் கீழே தள்ளி கொண்டு போய் வச்சிட்டோம்னு வைங்களேன், திடீர்னு தண்ணி கீழே போயிடும். ஆல்ரெடி வச்ச குட்பால் இருந்து தண்ணி வந்து மேலே இழுத்து மேலே தள்ளும். அந்த குட்பால் என்ன ஆகுன்னா, கீழே தண்ணி போயிடுது இல்லைங்க, மேலே வந்து காலியாக கிடக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த குட்பால் இருக்கிற இடத்துல வந்து மண்ணை வந்து பறைச்சி அந்த தண்ணி வந்து அந்த கேப்பில், அந்த பறைச்ச இடத்துல கேப்பில் வந்து அந்த குட்பாலை ஏறுற மாதிரி பறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட்டப்பில் தான் இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். இப்போ அதிலிருந்தும் கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் இன்ஜின் வந்து முன்னாடி தள்ளி அதுக்கப்புறம் குட்பாலை வந்து சென்டரில் கொண்டு போய் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றுவாங்க. இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சுற்றியுமே இன்ஜின் ஓடிட்டுருக்கு. கிளைமேட் பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குதுன்ட்டு. ஆனால் மட்ட மத்தியானத்தில் நம்ம ஊரை விட சரியான வெயில் அடிக்குங்க இங்கே. பாருங்க. ஸோ பவானிசாகரோட பவானிசாகர் டேம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? இந்த மலை இருக்கு பாருங்கள். இந்த மலைக்கு பின்னாடி டனாக்கின் கோட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மலை உச்சி மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே அது துளியூண்டு தெரியுது. இங்கே இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை பாருங்க, அந்த தண்ணிக்குள்ளே இங்கே இருங்க, இந்த இடத்துல வைக்கிற பாருங்க. இது என்னது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது? இந்த இடத்துல கிட்ட போகிற பாருங்க, அந்த இடத்துல இருக்குங்க டனாக்கின் கோட்டை.
ஆனால் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சூழ்ந்து இருக்குது சுற்றியுமே, அதனால் நல்ல தெளிவாக வந்து வெளியே தெரியல. தண்ணி சுற்றி இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே மேலாப்பில் இருக்கிறது மட்டும் அப்படியே தெரியுது. ரொம்பவே ஒரு பழமையான கோட்டைங்க. திப்பு சுல்தான் காலத்தில் வந்து ஒரு ஆயுத கிடங்காக இதை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து இந்த இடத்த சுற்றி பல சிவன் கோயிலும் பல கோயில்களும் வந்து இருந்திருக்கு. அங்கேருந்து, அதாவது அந்த டனாக்கின் கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவன் கோயில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு புல்லா கோயில் அமைச்சு அங்கே வந்து சிவலிங்கம் மட்டும் இல்லை, நந்தி பெருமான் மட்டும் அங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் சிவலிங்கம் இன்னும் ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது. அது யாரும் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. அப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து இந்த மொக்கை விட்டு பாதி வரைக்கும் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் அந்த இடம் வந்து வெளியே தெரியுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பேரிங்க திட்டுன்னு கூட ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பாதுகாப்புக்கு வீரர்கள்லாம் நிற்பாங்களாம். ஸோ அந்த இடம் வந்து அந்த இடத்துல இருக்குது. வாங்க போயிட்டு இன்னும் பக்கத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ இந்த பவானிசாகர் டேம்லேயே நிறைய ஊர் இருந்ததுங்க. புதுவடவள்ளி, புதுக்குயினூர், புதுப்பீர்கடவு, பட்டமங்கலம். ஸோ அந்த ஊரெல்லாம் காலி பண்ணி தானே இங்கே வந்து டேம் வெட்டுறதுக்கு அனுமதி வாங்கி அப்புறம் தானே வெட்டினாங்க. அந்த ஊர்க்காரங்கள்லாம் வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள், அதுக்கப்புறம் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னுமே ஆற்றுக்குள்ளே அப்படியே தாங்க இருக்குது. தண்ணி மூடி இருக்குது. பாருங்க, இப்போ மேலே போயிட்டு நம்ம தண்ணி மட்டும் கட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து குட்பாலை வந்து மேலே தான் பறிச்சு வச்சுருக்கிறோம். அது வந்து ஆற்றுலேருந்து அப்படியே உள்ளே வந்து அதிலிருந்து தான் வெளியே மேலே தோட்டத்துக்கு தள்ளுது. இப்போ சப்போஸ் வந்து அந்த குட்பாலுக்கு தண்ணி வரல அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து தன்னைப்பால் ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுங்க, இன்ஜின் வந்து ஓட ஆரம்பிச்சிருன்னா, வெறும் இன்ஜின் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், கரும்புகை பயங்கரமாக தள்ளும். இங்கே தள்ளுது பார்த்தீங்களா, இதை விட அதிகமாக பயங்கரமாக தள்ளும். ஸோ அதை வந்து தள்ளக்கூடாது. அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுன்னா இன்ஜினை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம மேலேருந்து நம்மளை தாட்டி விட்டுருக்குறாங்க. சரி, நான் வர்றேன் உங்களுக்கும் காட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு வைங்களேன். பாருங்கள், பரிசல் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம பரிசல் நிற்கிது. இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இன்ஜின் தாங்க இந்த இடத்துல எடுத்து விட்டு நம்ம தண்ணி வாத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இருந்த தண்ணியை கொடுக்குறது. இங்கே இந்த ஓஸில் வர்ற ஃபுட்பால் வந்து உள்ளே இருக்குது. இதிலிருந்து தண்ணி வந்து அந்த இன்ஜின் மேலே நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகும். அங்கேருந்து ஒரு இன்ஜின் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் தோட்டத்துக்கு கொண்டு போகும். பார்த்தீங்களா, பாருங்கள், வெந்தண்ணி ஓஸில் தண்ணி போயிட்டுருக்கு. இது வந்து இங்கே பாருங்கள், அந்த தண்ணி வந்து உள்ளே போய் சர்க்குலேட் ஆகி இப்படி வெளியே வர்ற தண்ணி. இப்போ வந்து இந்த இன்ஜின் நல்லா தாங்க ஓடிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெல்ட் மட்டும் இங்கே பாருங்க, பெல்ட் பயங்கரமாக ஷேக் ஆகுது, தெரியுதுங்களா. இது ஒரு சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா தன்னை கண்டு வந்துருங்க. இப்போ இதை பார்க்குறதுக்குனே தனியாக ஒரு ஆள் இருக்கணும் இங்கே. ஓகே, இந்த இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அந்த இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. நம்ம அங்கே போகலாம். இங்கேயே வீடுகள் அதெல்லாம் இருக்குதுங்க. நிறைய ஒரு 10-15 வீடு காட்டு இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 20-30 வீடு இருந்தது. எல்லாமே காலி பண்ணிட்டு இதுக்கு இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலைக்கு போயிட்டாங்க. பாருங்க, காக்காய் வந்து எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்குது. நம்ம இன்ஜின் கொஞ்சம் வேகமாக ஓடுதே சம்பவமா.
இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஓடிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் மட்டும்தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம். மேலே இருக்கிற இன்ஜின் இன்னும் எடுத்து விடல. ஸோ அதனால் இந்த இன்ஜின் ஸ்பீடு வச்சுருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து வரும்போது உங்கள்கிட்ட சொன்னோம் படைச்சுட்டு தான் ஃபுட்பாலை வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு கல்லும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டப்பா வந்து வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்க எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. தண்ணி பாருங்க வந்துட்டுருக்கு பாருங்க. என்னாச்சு, இப்போ தண்ணி வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு, தெரியுதுங்களா? அந்த அணப்பு வரைக்கும் இருந்திருக்கு தண்ணி. ஆனால் திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா தண்ணி சல்லுன்னு கீழே போய் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுங்க, இது வரைக்கும் தான் ஃபுட்பால் வந்து போட்டுருக்குறோம். அப்படியே கீழே கொண்டு வரோம்னாலுமே அந்த இன்ஜினை பூரா கீழே தள்ளிட்டு வரணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ இந்த இடத்துக்கு கேப்புக்கு வந்து மண்ணை வெட்டி விட்டு இப்போ தண்ணி அதிலிருந்து அப்படியே இதுக்கு வர மாதிரி வச்சு இப்போ இன்ஜின் ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த இன்னொரு அனுப்பு கீழே போனாலும் போகுது. அதனால் இருக்கிற தண்ணியை வச்சு இப்போ கட்டிடலாம். ஏன்னா நம்ம நவுத்தணும்னு வைங்களேன், அது இன்னும் கீழே போயிடும். சரின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற போது இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மேலே வந்து கட்டி முடித்தோடனே இங்கே வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம வந்து கட்டுற வரைக்கும் இங்கே வந்து பார்த்துக்கணும். சப்போஸ் வந்து இதில் வந்து ஏதாவது அடப்பு இருந்து தண்ணி போகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடாக இன்ஜின் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ பாருங்க, இங்கேருந்து டனாக்கியன் கோட்டை சூப்பராக தெரியுது பாருங்க. என்ன இது, இங்கேருந்து என்னங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்படியே தான் பார்க்க மாட்டேங்குது. பாருங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 போகுதுங்க. இந்த நைட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது மீன் பிடிச்சி இங்கேயே சமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். இன்னும் மேலே போயிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக பாய்தா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே போயிடலாங்க. ஓகே மக்களே, நம்ம அப்படியே வந்து மேலே போகலாம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருட்டுற மாதிரி ஆகிட்டுருக்கு. நம்ம மேலே போயிட்டு எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா தான் தெரியுங்க, இன்னும் எவ்வளோ நேரம் கட்டணும் அப்படின்றதெல்லாம். எப்படியும் கட்டாமல் தான் இருப்பாங்க. இன்னி நைட்டு வரைக்கும் கட்டுவாங்க லைட்டு போட்டு. பூச்சி புழு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கட்டினா சரி. அந்த அளவுக்கு தாங்க இருக்குது இப்போ விவசாயியோட நிலைமை. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம முட்டு வலி போட்டு கிட்டத்தட்ட 1000 வாழை தான் என்னமோ நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். அதுக்கே வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போவே உரம், இந்த தண்ணி செலவு அதிகமாக இழுத்துருச்சு. தண்ணி கீழே போயிட்டு இருக்கிறதுனால அதிகமாக வந்து தண்ணிக்கு போகுது, உரத்துக்கு போகுது. ஸோ இந்த 2 செலவு தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடையில செய்கிற வேலை தான் அலக்கணை இருக்கிறது, புல் பிடுங்கிறது, சருகு அரிக்கிறது, இந்த வேலை தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட்டு கட்டணும் வாழைக்கு. ஸோ அடுத்து வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சு. இனி அடுத்து வந்து நம்ம பெல்ட்டு கட்டி விடணும். அப்போ தான் வந்து வாழை வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியும்.
இவ்வளோ தூரம் தாண்டி ஒரு சில பேர்த்தோட ஒரு சில வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே போயிருக்கு. சுத்தமாக வாழையே இல்லாத அளவுக்கு ஓட்ட முட்டு வலிக்கும் கூட கிடைக்காம போயிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பெல்ட் கட்டினா தாங்க உண்டு. இப்போ வந்து சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வாழை தான் ஈனி இருக்குது. ஸோ இன்னி எப்படியும் எல்லா வாழையும் வந்து ஒரு மாதத்தில் 1.5 மாதத்துலங்கும்போது எல்லா வாழையும் ஈனிரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பெல்ட் கட்டுறது அப்படின்றது நல்லது. ஸோ காற்றுக்கு வந்து சேஃபாக இருந்துக்குங்க. மக்களே பாருங்கள் தண்ணி வந்து எங்கே வாஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு பாத்தியாக கட்டிட்டு பாருங்க எத்தனை கொக்கு மேயுதுன்ட்டு. ஏதாவது புழு பூச்சி கிடைக்குமா அப்படியே சுற்றிட்டு இருக்குது பாருங்க. நம்ம இங்கே கட்டியாச்சு. ஸோ நீ அடுத்த பாத்திக்கு அங்கே திருப்பியாச்சுங்க.